1 யோவான் 3:2 நம்ம பார்க்கிறோம்ல, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் மறுரூபமாக்கப்படுகிற காரியங்கள். இதற்காகத்தான் என்ன வெளிப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பும் தேவ கிருபையும் நம்மேலே பிரசன்னமாயிருக்கிறது. ஆமென். அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் வரப்போகிறதல்ல, அந்த பிரசன்னமாகுதலுக்கு நாம் ஆயத்தப்படணும். எப்போது ஆயத்தப்பட முடியும்? அதுதான் தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையில நம்ம வாசிக்கிறோம். அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணும் பொழுதுதான் என்ன ஆக முடியும்? ஆனந்த பாக்கியத்துக்குள்ளாக நாம் பங்கு பெற முடியும். மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நாம் ஆயத்தப்பட முடியும். அவர் வெளிப்படும் போது அவரை போலவே நாம் மாறிவிட முடியும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படி நமக்காக தம்மைத்தாமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அவர் ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா நம்முடைய அக்கிரம காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவமானப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்குன்னா நம்மை சகல அக்கிரமிலிருந்து மீட்கப்படுவதற்காக, தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்காக அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தவும், வேதனைப்படும், துன்பப்படும், தம்முடைய ஜீவனை கொடுக்கும் என்ன பண்ணாரு? சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படியாக இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நீதிக்குரிய கிரியைகளாக இருக்கிறது. இதெல்லாம் தேவ பக்திக்குரியவர்களாக இருக்கிறது. அப்படி ஜீவனம் பண்ணும் பொழுதுதான் எங்க போக முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலிலே பங்கு பெற முடியும். அதற்காகத்தான் தேவ பிள்ளைகளே, நமக்கு ரட்சிப்பு தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. அதனால அவபக்திக்குரிய எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? வெறுத்துடணும். லௌகீக இச்சைகளை என்ன பண்ணணும்? வெறுத்துடணும். நம்முடைய ஒரே நோக்கம் நம்ம மறுரூபமாக்கப்படணும். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்கும்படியாக ஆயத்தப்படணும். இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தோடு நாம் அழிந்து போய்விடுவோம். அந்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்த ரட்சிப்பும் தேவ கிருபையும் நம்ம மேல பிரசன்னமானதுல அதெல்லாம் வீணாய் போயிடும், விருதா போயிடும். அதனால இந்த கால வேளையில நம்முடைய ஒரே நம்பிக்கை ஆனந்த பாக்கியமான மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக அவரை பாவத்திற்கும் பாவத்துக்குரிய பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை
நம்மை மீட்டு கொண்டாரே, அதை நம் மனதில் வைத்து கொண்டு அதற்குரிய வாழ்க்கை வாழும்படிக்கு, அதற்குரிய நீதியும் புத்தியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழும்படிக்கு